நம்ம சின்ன எல்லாம் பெரிய லேட் சார் எல்லா சின்னதெல்லாம் போடு போன முறையில் தயாராகி கொண்டுள்ளது வர்றக்கு அந்த மாதிரி பனைமரமா பனைமரம் ஏறி விடுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறாடி ஏய் அவ்வளோதான் எடுங்கடா சுட சுட எடுத்து அடிக்கிறேன் எப்படி இது எடுத்துடா செம்மையாக ஆட்ரா மீனே நாங்கள் தான்றியா மீன் தயாராகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஊறணுமா கொஞ்ச நேரம் மசாலா ஊற்றும் அது வரைக்கும் போய் நம்ம விரவு தெரிவித்து வந்துடலாம். சின்ன எல்லாம் பெரிய லேட் சார் எல்லா சின்னதெல்லாம் போடு. ஏய் வேலை செய்து நீங்க தான் சும்மா சாதாரண பண்ணிக்கிறது செத்து பண்ண விட்டுரு. என்ன என்ன ஐட்டங்களும் போராடி பறச்சுறா பெருவி போறா அதான் போலாம். மாமியாக்கு எதை 10 மீன் போடுது. ஏய் நீ எடுத்து போறா மாமியா ஆய வேற புடிச்சு வரது வச்சிருவாங்க அவங்க நம்ம 45,000. ஏய் யாரையும் நான் அதெல்லாம் கேட்க மாட்டியா? 45,000 இது மாதிரி மாட்டேன் சாப்பிடலாம் பார்த்து சொல்லு. ஏய் என்ன அவன் வீடியோ பேசுங்க. அது வந்து போறாங்க பாரு சோத்து வீடியோ. சோத்து வீடியோ நாம இப்ப உப்பு கொண்டுங்கறா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவர் சொல்றாங்க பாரு. மீன் தூள போலாம். குமரேஷ் எங்கேயே போட்டுக்கலாம். எடுத்துவாங்க. மீனை வச்சு என்ன பண்ண போகிறோம்? நான் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு மசாலா கலக்காத மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். மசாலா கலக்காம நேச்சுரலாக பிடிச்சி நேச்சுரலான முறையில் அப்படியே சமைச்சு சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிட போகிறோம். ஏரியிலே பிடிச்சி ஏரியானையும் சுட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். அதாண்ணா எங்கே ப்ரோ கடை வச்சுருக்கீங்க? ஓகே நான் வரணும். வெளியே எவ்வளோச்சு? இப்போ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சரி ஓகே நான் வரேன். அட்வான்ஸ் போய் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். செக்கு பேங்க்கில் மாற்றணும். அப்படியே பேமெண்ட் என்ன கொடுப்போம் அதுதான். ஆ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 10 மீனை மட்டும் தான் சுட்டு சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து க்ளீன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரொம்ப ஸ்பீடாக க்ளீன் பண்ணுறது பாருங்க. எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் செட் சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க. சாப்பிடும்போது நம்ம தான் சாப்பிட்றது. கண்டிப்பாக 2 மாஸ்டர் உட்காந்துட்டாங்க. ராயல் மாஸ்டர் ஒன்று, ஒரு எக்ஸ்போர்ட் மாஸ்டர் ஒன்று. ஐடியாவில் ஒரு சித்தாள் ராயல் மாஸ்டர் சித்தாளா? இவரு சித்தாள் அவர். செம்ம ஸ்பீடில் பண்ணுறியா? ஸ்னைப்பர் சரியல்ண்ணா. இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் ஸ்பீடாக பண்ணுவியா? ஆமாண்ணா. நமது மீன்பிடி வீரர் எங்கே இருக்கிறார்? கூப்பிடுங்க அவரை. திருமூர்த்தி இல்லை, அப்போ அவர் வந்து இன்னொரு வலையை கரெக்டாக போயிட்டு இருக்காரு. அதில் கழட்டின்னு வருவார். அதில் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 1/2 மூட்டை இருக்குது. முழு மூட்டையாக தான் போவாராட்டுங்க வீட்டுக்கு. இரும்பு ஆமாண்ணா, இரும்பு தான் அது. சின்னதா அது காரைக்குடின்னு வருவார். கரம்பு கூடிடாடு. பெரம்பலூர் வருவார். பெரம்பலூர் இல்லைண்ணா ஒரு ஜாஸ்தி வெயிட்டில் வராதுண்ணா. ஒரு டென்னு கூட வராது. கம்மி தான். பக்காவாக சாப்பாடு பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் எண்டுண்ணா.
இப்படி இருக்கும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம தான் சாப்பிட்றது கிலோமீட்டர் பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே கோடு போட்டால் முடிஞ்சா கோடு போட்டால் முடிஞ்சு. அதான் எக்ஸ்ட்ரா எதனா ஓடி எம்எட் எதனா ஓடிச்சுன்னா அது எங்கே பார்த்து பண்ணிக்கலாம். கையில் ஒரு கோடு போட்டுற அப்படியே வீடியோக்கு. எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா இல்லை கேட்டானே ஒரு 4-5 வண்டி கேட்டாங்க அவங்க. ஒரு 4-5 வண்டி கேட்டாங்க. சரி அவங்க ஆல்ட்டு ஆக மாட்டேன்னு சொன்னாங்க. அதான் கம்மி ரேட்லையும் கேட்டாங்க. அவங்களே 15 ரூபா கேட்டாங்க. கத்தி ஷார்ட் பண்ணல. யார் அவன்? போதும். அவன் செட் ஆக மாட்டானா? நம்மக்கிட்ட செட் ஆகுதான். ஓகே, மேலே மசாலா தடவை முடிஞ்சா. ஆமாம், மசாலா மீன் இது. மசாலா தடவை தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்படியே சுட்டு சாப்பிட்றோம். அப்படியே சுட்டு சாப்பிடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அன்னைக்கு அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. ஓகே, நல்லா சாப்பிடலாம். ஃபோன் பேசினா நமக்கு செட் ஆகாது. அப்படி இருந்தால் மாப்பிள்ள ஒன்லி மிளகாதூள் மட்டும் கீழே போட்டு தான் இது. ஏய் திருப்பி வச்சு போட்டுனுறியா? என்னடா அது கருமம். நம்ம கரெக்டாக இந்த அடுத்து கொஞ்சம் ஷார்ப்பு. பிரியாணி ரெடி. மிளகாத்தூள் வாசனை எச்சு வருது வேற. மாப்பிள என்ன பண்ற? பத்தாதுடா டேய். அவ்வளோதான் போடுப்பா, லைட்டாக இருந்தால் போதும். போட போகிறோம். எங்க பாக்குற வாழையில இருந்தா கரெக்டாக போடு பாப்பா. போடுங்க. நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. ஏய் மாமே திருப்பி அங்கே ஒரு கட்டு அடிக்கிறாங்க பாரு. அங்கே போனால் இன்னொரு 10 கிலோ வாங்கலாம். இதே அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்ஸ் மோரா என்னத்துக்கு நான் அது மீன் சுடுறதுக்கு பற்ற வச்சிங்களா இல்லை என்ன அது முள் பற்ற வைக்கிறீங்க? குளிர்காயத்துக்கு இப்போலாம் கம்மினா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் அதே வேலையாக கிடக்கும். சனி ஞாயிறு ஆயினா இதுதான் வேலை நம்மளுக்கு. இதுதான் வேலையாவா? ஆமாண்ணா, ஏரில் 10 மீன் பிடிச்சி இப்படியே சுட்டு தந்துட்டு தான் வேலை நம்மளுது. அது கிரிக்கெட் விளாட்னு நான் இப்படி போனா விரவு தனியாக வச்சு ஏன்னா அங்கே போடுற மீன் ஒன்றுமே தெரியல. நானும் சொல்கிறேன் ஒரு விட்டே 10 லவ்லியை கூட நான் அப்பா நல்லா போடுங்க. மசாலா கோடு மட்டும் போடு. அடி குளிர் காயினா பர்ஃபெக்டா. அதுதான் போடுறாப்பா. அட்ரா மசாலா தலையாக காணதுக்கு கொஞ்சமாக போடுங்க. வச்சு ஊறுது கண்டிப்பாக. திருமூர்த்தி எக்ஸ்போர்ட் அண்ட் தலையை காணா தலையா திருமூர்த்தி மீன் மசாலா தடவை வைக்கிறான்டா. அப்புறம் அருமை மாப்பிள்ளை ஜூஸ் 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 ஆப்பிள் பழம் எக்ஸ்போர்ட் திராட்சை பழம் தடவிக்கிறார் மசாலா. சூப்பராக இருக்குது. அவர் ஆனால் பதேஸ்டர் பாருங்க அங்கே அடுப்பு. நோ வானா இதைத்தானே எதிர்பார்த்தேன். மாட்டேன் போடுங்க. மீன் தயாராகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஊறணுமா? கொஞ்ச நேரம் மசாலா ஊற்றும். அது வரைக்கும் போய் நம்ம விரவு கறிக்கிட்டு வந்துடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம். 5 பேருக்கு பத்தாது இருந்தாலும் இப்போதைக்கு ருசி பார்க்கணுன்றதுக்காக. ஆமாம், டேஸ்ட்டுக்காக வெறியாக இருக்குது. அதெல்லாம் மசாலாவே நம்ம வீட்டு மசாலாண்ணா இதெல்லாம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் நல்லா இருக்குது பாருங்கள். மீன் இருக்குது பாருங்கள். உப்பு மிளகாத்தூள் போட்டு செஞ்சுதா மசாலாலாம் தடவியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வைக்கிறோம். அது மேலே வைக்கிறோம். அப்படியே சுட்டு சாப்பிட்றோம். ஆமாண்ணா, சிறப்பாக சாப்பிடுவோம். பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆட்டோக்காரன் இதில் ஆட்டோக்காரன் இல்லை இன்னொருத்தான் உருப்படியே சொல்கிறாடி. உருப்படியே அந்த பொரோட்டா தூக்கி மாதிரி சொல்லுவானே அவன் ஏதோ ஃபங்க்ஷன்னா அது காலேஜ் ஃபங்க்ஷன்னா போயிடும். கூட அங்கே கூப்பிட்றாங்க. முள்ளு குத்துவாங்க எனக்கு கட்டாகிடுச்சு. இது கடைக்கு கடையில் இருக்கிற கூட எங்களை தான் பார்க்குறாங்க. மாஸ்டர் திணறான் என்கிட்ட. வச்சிடறேன் முதல்ல வச்சிடறேன். அதுக்கு மேலே வெயில் அது சுட்டுவோம்.
ஐயோ சாமி வீடியோ கூட ஒழுங்கா ரெடி எடிட் பண்ண போயிட்டு ஏன்டா உயிர் எடுக்கிறேன்டி சிரிப்பு தான் வரும் சத்தம்லாம் கேட்கும் அதில் எல்லாமே கேட்கும். ஏடா கேம் ஜூம் பண்ணா இங்கிருந்து சத்தம் வரும். இதான் புறாக்கு இது கொக்கு பாருங்க அது ஜூம் ஜென்மத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சென்சன்ஸ் ரெடி பண்ணுறது ஒரு ரெட்டி தான் அவ்வளோ. புதுசாக இருக்குடா. ஆனால் இது அக்குபஞ்சர் மாதிரி வந்துடும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. சென்சன் ராயல் மாஸ்டர்னா அப்படிதானா? எக்ஸ்போர்ட் மாஸ்டர். இது அடியில் போடுறது மேலே அப்பா மேலே வச்சுறாங்க. விறகு வச்சு அதுக்கு தான் சுட போகிறோம். 5 நிமிஷம் தான். டேய் இல்லை அடியில் போனாலும் அப்போ தான் நான் வேற தீ பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அலப்பற ஸ்டார்டிங் பிரான்ஸ். பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் பாத்தியா பக்காவாக பண்ணுறோம். பத்திக்கிச்சு. இதுனா போய் எடுத்துன்னு தயவு செய்து பார்த்து அவர் தனி அவர் ராயல் மாஸ்டர். தனியாக ஒரு பிளான் போட்டுக்கிறாரு எங்களுக்கு தெரியாமல். எண்டாட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் ஒன்று பற்ற வச்சு கரெக்டாகணும். இப்போ அவ்வளோதான். மாப்பிள்ள ஒரு பெரிய குச்சை ஒரு அடியில் ஒன்று வச்சு தூக்கி வச்சா அப்படியே கொஞ்சம் நல்லா பிடிக்கும். பர்ஃபெக்டாக பண்ணுடா. எனக்கு பிடிக்கும். அது வெயிட்டா மாப்பிள்ள இதை வச்சு அடி அடிச்சிருச்சுடா. அரியணாலாம் எல்லாம் ஒரு புது டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அரியணா இல்லைன்னா பத்தேச முடியாது. ஏப்பா இப்போ பூரா அழிதுன்ட்டு உங்களுக்கு மேட்ரு அது தெரியல. தந்தூரி ஆமாண்டா. சொல்ல போனால் அப்படி தான் சொல்லணும். தெய்வமே சாப்பிடுங்க. மீன் வெயிட் போடுவேன். பெரிய ரூல்டாக இருப்பார். போன மாப்பிள்ள எழுதலாம். தள்ளுங்க. அது மாட்டோம் யாரோ பிடிக்கல. ஃபயர் மாதிரி பிடிக்குமா மாப்பிள? யாருமே அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ணிருக்க மாதிரி யாரும் பண்ணல. நல்லா வெந்துடணும் அது. இந்த மீன் எவ்வளோ அந்த மீன் எவ்வளோ நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம நெருப்பு பற்றாக்குறையாக இருந்தால் அந்த பக்கம் கூட மீன் வச்சு உள்ள போட்டுக்கலாம். போன முறையில் தயாரிக்க முடியல. திருப்பணி வெந்துச்சுன்னா எதில் விறகு அந்த மாதிரி மற்ற வித்து ஒரு மேட்ரு ஏகரத்தில் ஒரு எரியத்தில் ஒரு மேட்ரு பக்காவாக எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன் நெருப்புலேயே கை அசால்ட்டாக விட்ற? காற்று அந்த பக்கம் அடிக்கணும், அனல் அடிக்காது கைக்கு. ஓஹோ ஃபிசிக்ஸ் உங்களுக்கு தெரியாதா? ஃபிசிக்ஸ். மீன் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக. டேய் தலைவந்து வந்துருச்சு. ஐயோ உங்களுக்கு வந்துச்சு. தூக்கி அவ்வளோதான். யாரு? ஏதோ அந்த இது ஏறி விடுவாங்களே, என்னது அது? இல்லை க்ளோஸ் அப்பில் தாண்டா இருக்குது. அந்த பனைமரமா பனைமரம் ஏறி விடுவாங்களா அந்த மாதிரி இருக்குதுடா. டே சரியா தெரிஞ்சுனுக்குறா. ஃபோன்லாம் கீழே விழுது போறா. டே தந்தூரி மீன் ரெடி ஆயிடுச்சுண்ணா. மிச்சம் போட்டா மீன் வந்து தீஞ்சிடும். வர்றா அவ்வளோதான். உள்ளலாம் வந்துக்காது. திருப்பி போகிறதுக்கு அது வேக வேற தடலாம். ஏய் வெந்துருச்சு வெந்துருச்சு. வேகலண்ணா பர்ஃபெக்டாக வெந்துட்டுக்குதியா? தீஞ்சிட்டு இது போகிறாங்க. நம்ம பையன் அருமை வெந்துக்கிற மாதிரி மாப்பிள்ள. ஏய் அவ்வளோதான் எடுங்கடா. என்ன அவசரப்படாதா, நான் பார்த்துக்கிறேன்றியா? அரைக்குறைய சாப்பிட்டோம்னா வச்சுங்களேன் ஒன்றும் ஆகாது. நல்லா சுத்தமாக செஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும். பாரு அங்கே பாரு ஒரு மீனே அடிச்சுதான் பாரு. தோலை உரிச்சிடலாம். சுட சுட எடுத்து அடிக்கிறேன். அது க்ளீனே பண்ணலாம். எப்படி இது? சூப்பராக இருக்குது. ஆமாம் எனக்கு எச்சு ஊறுதுடா. தந்தூரி மீன் சிறப்பான முறையில் தயாராகிடுச்சுண்ணா. தந்தூரி மீன் ஆமாம்
புது பேராக இருக்குடா. நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கோம். யா டேய் சாப்பிட்றா, எடுத்து சாப்பிட்றா, சாப்பிட்றா டேய். சேட்டு ஒன்று எடுத்தாடி, நீ தான் வைரலே. வேக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சூடாக இருக்கும்போது எடுத்துட்டு சாப்பிடணும். நீ தாண்டா வைரலே. எடுறா. அடுத்த மீன் கொடுறா. நான் தான் சொல்கிறேன் அங்கே வேகல்றான்ட்டு. நானு நம்ம பையனுக்கு தலைகாய் மட்டும் கொஞ்சம் போடு. எடுப்பா மீன் எடுத்துடா. ஃபோட்டோ எடுத்துக்கணும். செம்மையாக ஆட்ரா. சிறப்பான மீன் பண்ண முடியுது இன்னைக்கு. தடுக்கவே முடியாது எங்களை. மீனே நாங்கள் தான்றியா? ஒரு பக்கமாக வச்சு சாப்பிடணும். கீழே மண்ணில் மாப்பிள்ள வா ஊர் சாப்பிடல நம்ம தான் இன்னைக்கு வா. வா எடுத்து ஒன்று அடி பார்க்கலாம். இருந்துக்கு வாங்க. துண்டை போடுங்க. பத்திக்கு போதும் துண்டு. உட்காருங்கல்ல. ஏய் நெருப்பு ஸ்டார்டிங்கா? உட்கார் உட்கார். பூனை கற்றுக்கு பாரு. மீனை பார்த்தோன்னே பூனை வருதாட்டேங்க. சாப்பாடு போட சொல்லுது. நாட்டு உனக்கு தெரியல. பக்காவாகுது. சரிம்மா போச்சுப்பா. இந்த வீடியோவுக்காக உழைக்கும் சேட்டு இவருக்காவதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும். சப்ஸ்கிரைப் யாருன்னா இருந்தால் இப்போ வர சொல்லுங்கள். ஆளுக்கு ஒரு மீன் தருங்க. அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஒரு வீடியோ போட்டு. இல்லை எந்த மீன் இல்லை பார்த்து மாப்பிள்ள இருக்கிற மீன் ஆளுக்கு ஒன்று தந்துட்டு போகிறேன்னு சொல்கிறேங்க. அவர் எடிட் பண்ணி போட்டு சரியா பண்ணி நெருப்புல எடுக்கிறியாடா? போட்டுங்க அவருக்கு மேட்ரு லைவ் போட்டுருந்தா நான் அவ்வளோதான். நான் அப்படியே போக வேண்டியதான். நான் சேட்டு எடுத்து அடி. வேணா நீ சாப்பிடா. நான் சாப்பிட்றேன். கட் பண்ணிட்டு வா முதல்ல. வேணாண்ணா வேணாம். ஏன் அந்த பையன் முடிக்கவே இல்லை எனக்கு இன்னும். எப்படி சூப்பராக இருக்குது. இப்போ நாளைக்கு நம்ம கைதியாக தான் வரணும். மீன் சாப்பிட்டுலாம் கை வரணுமா? காரணம் இயற்கையான முறையில் சுடப்பட்ட தந்தூரி மீனா? ஆமாண்ணா. ஆயில் எல்லாமே ஆயிலே இல்லாமல் சிறப்பான வாயுவில் வந்துக்குது. இந்த உட்காரு. சுட சுட வீடியோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏரி. அதில் பிடிக்கிறோம், எடுத்து க்ளீன் பண்ணி இங்கே சாப்பிட்றோம். உனக்கு பச்சை கொடி கிடைக்கும்போது எனக்கு மஞ்சள் கொடி போட மாட்டார் அவர். மக்களே சிறப்பாக வந்தோம், சிறப்பாக சாப்பிட்டோம், சிறப்பாக மீன் பிடிச்சோம். இயற்கையான முறையில் எப்படி சுட்டு சாப்பிட்றது அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிச்சோம். நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. இதுமாரி வீடியோலாம் நம்ம சேனலில் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.